Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தக்காளி உருளைக்கிழங்கு குழம்பு. ஒரு அருமையான குழம்பு டிஷ்ங்க இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமா இருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கு இந்த குழம்பு செஞ்சால் நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸோட சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். கொங்கு நாட்டு ஸ்டைல் டிஷ்ஷஸில் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான குழம்பு ரெசிபிங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடு சின்ன சின்ன மெஸ்ஸுகள்லாம் இந்த குழம்பு பரிமாறப்படும். ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு அத்தன்டிக்கான கொங்கு ஸ்டைல் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிட்டு நம்ம தாளித்து விடுறோம். ஸோ அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு 8 to 10 சின்ன வெங்காயம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது இந்த குழம்புக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி, 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ கட் பண்ணி வச்சாச்சு. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கசகசா. இந்த கசகசா சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல குருமா ஃப்ளேவர் வர்றதுக்கு இந்த கசகசா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சில கண்ட்ரீஸில் கசகசா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நல்ல 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. நான் இங்கே எங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ இதை வதக்கிட்டு அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடாக்கி 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து விட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி ஈஸியாக வதங்கி வர்றதுக்கு உப்பு, மஞ்சள் பொடி போட்டுடலாங்க. இங்கே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி ஒரு 2 நிமிஷத்தில் சாஃப்டாக்கி வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு, வதங்கிருச்சு. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து விட்டுறலாம். 1/2 கப்பு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா 1 நிமிஷம் தேங்காயும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் பொடி சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் சேர்த்தாச்சு. மிளகாய் பொடி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடுவோம். நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ வதக்கின பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிடணும். நல்ல கமகமான வாசனையோட கலர்ஃபுல்லாக அருமையான இந்த தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம தாளித்து விட்டுறணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் நல்ல 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து,
அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 2 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, தாளிப்புக்கான பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த தக்காளி மசாலா விழுது சேர்த்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இதுவே சாதத்துக்குன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு மீடியம் லூஸாக செய்கிறேன். ஏன்னா நான் இட்லி தோசை கூடவே சாதத்துக்கும் இது யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது இங்கே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாக இல்லை, இந்த மாதிரி அளவில் கட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம இப்போ குழம்புல சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கலர் மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை நம்ம குழம்புல சேர்த்துடலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த குழம்புல நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்காமலும் செய்யலாம். நல்ல ஒரு அருமையான கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துனா நல்ல ஒரு தக்காளி உருளைக்கிழங்கு குழம்பாக இருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி செய்யலாம். ரெண்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்ல உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே குழம்புக்கு வதக்கும் போது உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்ல குழம்பு கொதிச்சாச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பக்காவாக குழம்பு ரெடி ஆயிருக்கு. நல்லா எண்ணெல்லாம் பிரிஞ்சு அழகாக உருளைக்கிழங்கும் ஜம்முன்னு வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுவையான கொங்கு ஸ்டைல் தக்காளி உருளைக்கிழங்கு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம டிஃபனுக்கு இந்த குழம்பு ரெடி பண்ணால் மத்தியானம் ரைஸோட சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சுட சுட இட்லிக்கு இந்த தக்காளி குழம்பு ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இட்லி தோசையோட மிஸ் பண்ணாமல் இந்த தக்காளி உருளைக்கிழங்கு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இது இங்கே கோயம்புத்தூர் சைடு இங்கே லோக்கல் மெஸ்லலாம் இந்த குழம்பு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.